கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் சுருக்கமாக, நேரம் காணாமல் இருக்குது, சுருக்கமாக நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ උන්වහන්සේගේ සුවය ලැබුණා නම්, ඔබ ස්පර්ශ කරනු ලැබුණා නම් කරුණාකර කෙටියෙන් කියා යන්න, சாட்சியை பவசா යන්න. சீக்கிரமா வாங்க. இந்த வேலையில் கத்தாவே, நான் என்னுடைய சாட்சி என்னென்றால், என்னுடைய வீசா அக்காமா ஜனவரி 1 வீசா முடிஞ்சு, அப்போ நான் ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையிலையும் அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு. என்னென்று சொன்னால், அந்த வீட்டில் அளத்தோறும் தங்கினேன் ஒரு ஆள் வேணும் என்று சொல்லி எடுத்துட்டாங்க. நான் ஊருக்கு போக முடிவு எடுத்துட்டேன். டிக்கெட்டும் போய் பார்த்துட்டு வந்து ரெடி பண்ணிட்டு போக ரெடியாக இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கிடச்சிச்சு, 90 டினார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணினேன், அந்த 90 டினார் வேலையை நான் என்ன செய்வது என்று நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தருடைய கிருபையால் எனக்கு 400 டினார் சம்பளம் எடுக்க கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ඇයට වීසා ප්‍රශ්නයක් සහ රැකියා ප්‍රශ්නයක් තිබෙද්දී දෙවියන් වහන්සේට යාඥා කරා, මොර ගැස්සුවා. ස්වාමීන් වහන්සේට උපකාර කරා. කිසි වැටුපක් නොලබ සිටි ඇයට ඩිනාර 400ක වැටුපක් ලැබෙන පිණිස, අකාම ප්‍රශ්න විසඳගන්න පිණිස දෙවියන් වහන්සේව ස්පර්ශ කළා. උන්වහන්සේට මහිමේ ගෞරවය පුද කරනවා. ඇවිද ගන්න බැරුව හිටියේ. මගේ කොන්තේ ඔපරේෂන් එක කරලා තියෙන්නේ. දැන් මාසෙ කමාරක් විතර වෙන මට ඇවිදින්න බෑ. කකුල උස්සන්න බැරුව හිටියේ. මම අද එන්න ඕනේ කියලා මගේ කකුල සනීප වෙන්න ඕනේ කියලා මං හිතාගත්තා. මං කකුල මගේ දැන් ටිකක් මට ඇවිද ගන්න පුළුවන්. මට දෙවියන්ට කෝටි වාරයක් ස්තුතියි. මගේ කකුල බිබිතිය බින්ද මං හරි සන්තෝෂ වෙනවා. මේ සභාවටත් ගොඩක් ස්තුතියි. මං තියාගන්න බැරුව හිටියේ. මං අද සන්තෝෂෙන් මං ආවා මේ පල්ලියට. මං හරි දුකින් හිටියේ. මගේ ළමයිටත් මං කිව්වා මගේ කකුල උස්සන්න බෑයි කියලා. අද දියවස්සේ මගේ කකුල උස්සලා තිබ්බා. ආමේ. Thank you Jesus, thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என்னுடைய இடுப்பிலே ஆபரேஷன் செய்திருந்தது. எழுந்து நடக்க முடியாமல் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் என்னை சுகப்படுத்தி இந்த இடத்துல வரக்கூடியதாக கிருபை செய்தார். கர்த்தருக்கே கோடான கோடி நன்றிகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. நான் உபவாச ஜெபத்துக்கு அதுக்கு போகும்போது எனக்கு அந்த கால் வருத்தமாக இருக்குது. அந்த காலில் ஒரு சத்தம் வருகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ சிஸ்டர் ஜெபிச்சாங்க எனக்கு. ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்தாரு. நன்றி ஆண்டவர். සෝත්‍රෝ නාශිසුද්ධෝ නාමයට ප්‍රශංසා වේවා. නිරාහාරී ආඥාවේදී මගේ දානි සමාරෝහ තිබුණා. ස්පාලකතුමා වෙනුවෙන් යාඥා කළා. උන්වහන්සේ මාව සුව කළා. දෙවියන් වහන්සේට අනේක වාරයක් ස්තුතියි. ஆண்டவருக்கு சோத்திரம். நான் இந்த சபைக்கு வந்து இப்போ 1 வருஷ காலம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து வந்தார். அதே போல் நான் 12:30 ஆராதனைக்கு நான் போனேன். அப்புறம் இந்த பிரதர் கூப்பிட்டு கேட்டார், சிஸ்டர் உங்களுக்கு பெரிய பாரமான ஒரு கடை ஒன்று இருக்குது தானே அப்படின்ட்டு கேட்டார். நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் மனசுலேயே நான் ஜெபிச்சேன். கடைசியாக நான் வந்துட்டு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன். அப்போ தீர்க்கதரிசி அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், சிஸ்டர் உங்களுக்கு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குது தானே? ஆமாங்க பிரதர்ன்னு சொல்லி எனக்கு அழுது ஜெபிச்சேன். அப்போ பாஸ்டர் இவர் ஜெபிச்சார், இந்த பிரதர் ஜெபிச்சார். 2வது நான் நம்ம பாஸ்டரையும் கொண்டாந்து கொடுத்து கொலையை கொடுத்து ஜெபிச்சு 2 மாதம் 14 நாளைக்குள் 17 லட்சம் கடன் அடைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. දෙවියන් ආශිර්වාද නාමයට ප්‍රශංසා වේවා. දිවසිවරයෙක් මට කිව්වා ඔයාට ලොකු ණය බරක් තිබෙනවා කියලා. නමුත් මම කාටවත් ඒ ගැන පවසා තිබුණේ නැහැ. මෙහිදීදී පාලකවරුන් සහෝදරින් මා වෙනුවෙන් යාඥා කළා. ඒ ණය සියල්ලම ගෙවා නිම කරන්න උන්වහන්සේ දුන්නු කරුණාව නිසා තුති කරන්නේ මේ. ප්‍රථම වතාවට තමා ගිය සතියේ සුව කිරීමේ දේව මෙහෙට පැමිණුණා. දෙවියන් වහන්සේ දැනගැන්මේ වචනය තුලින් ඈත් තුල තිබුණා වූ රෝගයේ එළිදරව් කරලා ඒ මොහොතේම දෙවියන් වහන්සේව සුවපත් කරලා තියෙනවා. ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சகோதரி பேர் நந்தினி சென்ற கிழமை சுகப்படுத்தும் ஆராதனைக்கு வந்திருந்தார். வார்த்தையின் அறிவினாலே அந்த சகோதரிக்கு இருக்கிற வியாதியை குறித்து வெளிப்படுத்தி தேவன் சுகப்படுத்தினார். கர்த்தருக்கே கோடி நன்றிகள். நன்றி செலுத்துற. போன மாதம் இந்த மாதம் வரைக்கும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அற்புதமான காரியங்கள் செய்தார். முன்னுக்கு எனக்கு விசாவை அடித்து கொடுத்தாங்க. கர்த்தருக்கு நான் முழுமான நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் என் பொருளாதாரம் நிறைய விழுந்து போயிடுச்சு. ஆனாலும் சிங்கக்குட்டிகள் சங்கீதம் 34 சொல்லும் போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினி கிடந்தாலும் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் பட்டினியாக இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் எங்கேயாவது ஒரு போஷிக்கிறேன். எனக்கு போஷித்தவர் எனக்கு 2 மாதமாக போஷித்த அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் சகோதரி மகன் ரொம்ப வியாதியாக இருந்தான்.
அவருக்கு கேன்சர்னு சொன்னாங்க, வயிற்றில் கட்டின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணோம், உபகாசருந்து ப்ரே பண்ணேன். எந்த ஒரு வியாதியில் எந்த ஒரு கட்டி இல்லைன்னு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக என் ஏசப்பாவுக்கு நான் முழு மனதோட நன்றி செலுத்துறேன். இந்த நான் நிற்பதும் நிர்மூலமாகாது அவருடைய சுத்த கிருபை, அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். දිව්‍යනාථ නාමයට ප්‍රශංසාවය උන්වහන්සේ මහත් ලෙස මඟ පෙන්වනා දිව්‍යනාථේ 8 වෙනි මාසෙදී මගේ වීසා කෙරුවෙන්න තිබුණා. නමුත් මම ස්වාමීන් වහන්සේට යාඥා කළා මම වීසා එක ගහන්න උන්වහන්සේ උපකාර කළා. මේ මාසයේ අන්තිම වෙද්දී ඒ වීසා එක ගහලා මට දුන්න නිසා ස්තුතියි. ඒ වගේම මගේ ජීවිතයේ ගොඩාක් හාස්කම් උන්වහන්සේ කළා. මගේ සහෝදරිය සුව කළා. ඒ දිව්‍යනාථට ප්‍රශංසා වේවා. ස්වාමීන් වහන්සේට අනෙක් වාරයක් ස්තුතියි. මගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කරපු හාස්කම් කියන්න ගියා නම් මට පොතක් ලියන්න බෑ. මගේ ජීවිතේ මන් දන්නේ දැන් මට අවුරුදු 37ක් වෙනවා. ඒ වෙනකොට මට දෙවියන් වහන්සේ ගොඩාක් හාස්කම් කරලා තියෙනවා. මගේ පුතාට දැන් අවුරුදු 5ක් වෙනවා වීසා තිබුණේ නැහැ. මහත්තයාගේ වීසා එක 18 හන්දා මට 20 හන්දා යාට ගහ ගන්න බැරුව අවුරුදු 5ක් මම දුක් විඳා. ගොඩාක් දුක් විඳා. මමත් ලෙඩෙක්. මම මේ තත්ත්වයේ ඉන්නෝ කියන්නේ දෙවියන් වහන්සේ තමයි මාව මෙහෙම තියලා තින්නේ. ඔයාලා කියයි මේ හොඳට ඉන්නවනේ කියලා. නෑ, මගේ ජීවිතේ කොයි වෙලේද කියලා දන්නේ නෑ. මගේ ඔළුවේ බ්ලඩ් බ්ලොක් එකක් තියෙනවා. ටෙන්ෂන් ආපු ගමන් සිහිය නැතුව බැහැලා ICU එකේ දවස් 7-8 ඉඳලා තියෙනවා. මට ඕන උනේ මම මැරෙන්න කලින් මගේ පුතා මේ රටේ නීත්‍යානුකූලව වීසා එකක් ගහගෙන ඒ ළමයාට ඉස්කෝලයක් හදලා මට මොන වුණත් කමක් නැහැ කියලා මගේ දෙවියන් වහන්සේ මට ගොඩාක් හාස්කම් කරා. ඒ වගේම සතියක් ඇතුළත කොමාරි මගේ මහත්තයෙක්ව පෞගි දවස්වල ආවා කානූන් එකක් ආවා. ඔයා ළමයාව ගෙදරට ගිහින් දාන්න ඔයාට මොන හරි වුණොත් ළමයා කවුද බලාගන්නේ? මං කිව්වා නෑ ඔයත් යනවනම් යන්න මගේ දෙවියන් වහන්සේ මට විශ්වාසයි. මම අතාරින්නේ නෑ. කොහොම හරි පැය 24ක් යන්න කලින් මගේ වීසා එකත් මාරු කරගෙන මහත්තයවත් ඇදගෙන ගිහිල්ලා එයාගේ ඇඩ්‍රස් එකත් මාරු කරගෙන ළමයටත් අකාම එක ගහගෙන ළමයා දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් මාසයක් ඇතුළත ඉස්කෝලේටත් දාලා ඉස්කෝලේටත් දැවා. ඒ වගේම මගේ තිබිච්ච ලොකුම කියන්නේ අර ලෙඩේ තමයි ඒ ලෙඩෙත් ගිය සතියේ කියන්නේ හැමදාම වැඩ ඇරිලා ආවහම මගේ ඔළුවේ කැක්කුම මට නිකන් පණ නෑ වගේ දෙවියන් වහන්සේ ගිය සතියේ ඉඳන් ඒ ලෙඩෙත් සුව කරලා තිනවා. මට ගොඩක් සතුටුයි. මට දැන් ගිය සතියේ ඉඳන් මම තාම වෙනකම් බෙහෙත් මුකුත් බිව්වේ නෑ. මට ඉස්සසයි මගේ ජීවිතේ ඉදිරියට ගෙනියන්න මානේ මගේ දෙවියන් වහන්සේ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனது மகனுக்கு 5 வயது. அதுபோல் என்னுடைய கணவனுடைய விசா 18 என்றபடினாலே எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் விசா இல்லாமல் இருந்தது. அதுபோல் என்னுடைய தலையிலே பிளாக் இருக்கிறதுனாலே அடிக்கடி டென்ஷன் ஆனால் ஐசியூக்கு போகணும், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த தேசத்திலே நான் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கு விசா அடித்து என்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்ற அந்த வாஞ்சை எனக்குள்ளே இருந்தது. 24 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த விசாவை மாற்றிக்கொள்ளவும் எனக்கு விசா அடித்து என்னுடைய மகனுக்கும் விசாவை அடித்து மகனை ஸ்கூலில் போடக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல என்னுடைய வியாதியையும் தேவன் சென்ற கிழமை பரிபூர்ணமாக சுகப்படுத்தினார். கர்த்தருக்கே மகிமை. සිගුත්තුමු නාමයට ප්‍රශංසා වේවා. මේ සහෝදරිය මදුෂානි ඇට කොන්දේ මහත් වූ වේදනාවක් ඇති වෙලා දින දෙකක් රැකියාවට යාමට නොහැකිව සිටියා. නමුත් ගිය සතියේ සුව කිරීමේ දේවහෙවයට සහභාගී වුණා. ඒ දෙවියන් වහන්සේගේ දැනගැන්මේ වචනය පාලකතුමා තුලින් එළිදරව් කරලා ස්වාමීන් වහන්සේව සම්පූර්ණ සුවපත් කරා. දෙවියන් වහන්සේට ගෞරවය මහිමය. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சகோதரிக்கு இடுப்பிலே வேதனை இருந்தது. 2 நாட்களாக வேலைக்கு போக முடியாமல் இருந்தது. ஆனாலும் சென்ற கிழமை தேவன் வார்த்தையின் வெளிப்பாட்டை கொடுத்து போதகரனூடாக கொடுத்து இந்த சகோதரியை பரிபூர்ணமாக சுகப்படுத்தினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சபை ஆரம்பித்த காலத்திலே මේ සභාව ආරම්භ කරපු කාලයේ நாங்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டோம். நாங்கள் கட்டி வரும் பொழுது අපි සභාව ගොඩනගන විට බොහෝ දේවල් අපි ආරම්භ කළා. நாங்கள் முதல் குவாரை செய்த பொழுது පළවෙනி ගීතික කණ්ඩායමේ பாஸ்டர் எங்களுடைய ஸ்குவார் மெம்பரா இருந்தார். මමත් සමාජිකයෙක්. அநேக நாள் குரலை கேட்கல. Amen. Hallelujah. Give me a hallelujah. 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 Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சபையின் ஆரம்பம் நீரே, சபை சித்தலை ஆண்டவர் நீரே, சபையை போற்றிடும் கடல் தீயே, உன் வருகையில் சேர்த்து கொள்வீரே.